ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுறா மீனில் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சமோசா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சுறா மீனை வந்து சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மீனுன்னு சொன்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த மீனில் இருக்கும். சுறா மீனை க்ளீன் பண்ணி அதோட தசை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சுட தண்ணி போட்டதுனால அதுவே பாயில் ஆகிட்டு இருக்கும். அதனால் தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சுறா மீனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீனில் தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்களே சொல்வீங்க இது எப்படி இருந்ததுன்னு. சுறா மீன் ஸ்டஃபிங்கு அருமையான சுவையில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வாங்க நம்ம சமோசா ஷீட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம்.
இந்த ஷீட் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, லேசாக சுட்டு மட்டும்தான் எடுக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதே போல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கும் போது தான் அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சமோசா கோன் டைப்பில் தான் மடிக்கணும். எப்படி சமோசா மடிக்கணும்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான், பொறுமையாக நிதானமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஒரே ஒரு மெத்தட் சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களாலேயும் சமோசா செய்ய முடியும். ஈஸி தான், சிம்பிள் மெத்தட் தான். நல்லா கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சமோசா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சமோசா இப்படி தாங்க செய்யணும். டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. சுறா மீனை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சமோசாவுக்கு ஷீட் எப்படி ரெடி பண்ணணுன்னு தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்காக தான் நம்ம சமைக்கிறோம், அதனால் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் வீட்லேயே நம்ம சமைச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சமோசா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாங்கன்னு நமக்கும் ஒரு திருப்தி ஏற்படும். அதனால் இது போல் செஞ்சு கொடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.